Hi everyone, welcome to my channel. இன்றைக்கான வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த Kryolan பிராண்ட் டிவி பெயிண்ட் ஸ்டிக் என்ற இந்த ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபவுண்டேஷன் பற்றிய முழு தகவல்களும், நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன், இந்த ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்கின் டைப் இதை யூஸ் பண்ணலும், இன்னும் பல தகவல்கள் உள்ளடங்கியதாக இந்த வீடியோ காணப்பட போகுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இந்த Kryolan பிராண்டை இந்த ஃபவுண்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குறேன்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டுமே நீங்கள் எங்களோட சேனலுக்கு தர அங்கீகாரம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kryolan இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் வாங்கினது ஒரு 1 இயர் 1 இயர்லேருந்து நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுதான் இதில் வந்து சில எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு காணப்படுது. ஸோ இந்த ஃபவுண்டேஷனை பற்றி 1 இயரை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ரிவ்யூன்னு எடுத்துக்கொள்ளையிலும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து கெண்டியில் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது ப்ரைஸ் வந்து நான் அந்த டைம் வாங்கின ப்ரைஸ் எனக்கு இப்போ சரியாக தெரியாது. ஸோ ஏழும்ட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பின்னணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் மேக் பண்ணிக்கிறது முக்கியமாக வந்து இந்த டிவி ஸ்க்ரீன்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்காகத்தான் மெயினாக இது ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபவுண்டேஷன் சொல்லலாம். காரணம் வந்து இது வந்து லைட்டாக பவுன்ஸ் பேக் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுதோ. அதாவது நாங்கள் ஃபோட்டோவோ இல்லை டிவிலையோ கேமரா படும்போது அந்த கேமராவில் வந்து எங்களுக்கு வந்து இந்த வெள்ளை மாதிரி திட்டாக இருக்காமல் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஈவன் லுக்காக ஒரு மேக்கப் பண்ணாமல் ஒரு கிளியரான லுக்கை தரத்துக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் நிறைய ஷேட் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் அதிகமான ஃபவுண்டேஷன். ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் அதிகம். காரணம் வந்து இந்த டிவி ஃபோட்டோகிராஃபி ஃபவுண்டேஷன் வந்து மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இல்லை. 1-2-3 தான் கொஞ்சம் அவைலபிள் இருக்குது. அதில் ஒரு மெயினான பெஸ்ட்டான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் ஒரு வெட்டிங் போகிறீங்க, இல்லாட்டி ஒரு பிரைடாக இருக்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு டிவி ஃபோட்டோஸ் எடுக்க போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை வந்து வேர் பண்ணி. ஓகே, அடுத்தது இந்த பேக்கேஜ் வைஸ் பார்ப்போம். இது வந்து இப்படி ஒரு கண்டெய்னரில் தான் வந்திருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பொட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சேர்ந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பேக் சைடில். இதை வந்து ஸ்க்ரூ பண்ணி மேலே கொண்டு வந்து தான் நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலும், இல்லாட்டி வந்து நீங்கள் இது வந்து இதே நேரடியாக உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலும். ஸோ இது ஒரு ஹெவி ஃபவுண்டேஷன் என்பதால் வந்து இது எங்களுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலை. ஒரு வேளை நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வியர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கிளம்புற நேரத்துக்கு முன்னாடியே இதை வந்து அவசரம் நீங்கள் சீக்கிரம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இதுக்கு பிளெண்ட் பண்ண வந்து நிறைய நேரம் எடுக்கும். ஆனால் வந்து ஈவன் ஸ்கின் டோனாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது இது கவரேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கவரேஜ் வந்து மீடியம் டு ஹை கவரேஜ் மட்டுமே இது கவரேஜ் காணப்படுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு 1 லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா மீடியம் கவரேஜுக்கு உங்களுக்கு எடுத்துக்கலும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் லேயர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கவரேஜும் மேலே கொடுக்கும். இது வந்து திக் ஃபார்முலா பேஸில் தான் செஞ்சுக்கிறதுனால இது வந்து ட்ரை ஸ்கின், ஹெவி ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இவங்களுக்கெல்லாம் நல்லாவே ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். பட் ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இவங்களுக்கு கொஞ்சம் வந்து இது சூட்டபிள் ஆகாத ஒரு ஃபவுண்டேஷன். காரணம் வந்து இதோட ஃபார்முலா வந்து ஹெவியான காரணத்தினால இந்த ஓப்பன் போஸ் நிற்கிறவங்களுக்கு வந்து இது வந்து அடப்படக்கூடும். அதனால் வந்து அவங்களுக்கு பிம்பிள்ஸ், எக்னி போன்றவை உருவாக சான்சஸ் இருக்குது. எதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து இது ஒரு லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். நீங்கள் போட்டால் அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்குமே இருக்குது. அதே மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லலும். ஏன்னா அவசரமாக வாட்டரால் நாங்கள் நார்மலாக வாட்டரை வாஷ் பண்ணினா இது போதும் இல்லை. ஸோ வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எனி. ஸோ நிறைய பிரைடுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல்
டிவியில் ஷோஸ் செய்கிறாக்கள், சினிமா போகிறாக்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹெவி ஃபார்முலா உள்ள ஃபவுண்டேஷன்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி ஃபவுண்டேஷன் அதிகமாக இல்லை, 1-2 பிராண்ட் தான் இந்த மாதிரி ஹெவி ஃபார்முலா உள்ள டிவி ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு பிரைடாக போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸுக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற ஆட்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தேவைண்டா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை, மேலதிக தகவல்களை நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது போல் இன்னும் பயனுள்ள தகவல்களை உங்களுக்காக தர ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோ